வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று நெல்லை வருகை. தமிழர்களின் நாகரிகத்தை பறைசாற்றும் வகையில் 56 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார். நெல்லையில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் 639 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 45,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் 50 புதிய பேருந்து சேவையையும் தொடங்கி வைக்கிறார். (2026) தேர்தல் கூட்டணி குழு அமைப்பது குறித்து தவிக தலைவர் விஜய் இன்று முக்கிய ஆலோசனை. கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் யார் யாருக்கு இடம் என்பது குறித்து முடிவு என தகவல். தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். 97,37,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் SIR-க்கு பிறகு 5 கோடியே 43 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பெண் வாக்காளர்கள் 2 கோடியே 77 லட்சம் பேரும், ஆண் வாக்காளர்கள் 2 கோடியே 66 லட்சம் பேரும், 3ஆம் பாலினத்தவர் 7,191 பேர் உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 26 லட்சம் வாக்காளர்கள் உயிரிழப்பு என கண்டுபிடிப்பு. மாநிலத்தில் மொத்தமாக 66 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். 3,39,000 பேர் இரட்டை பதிவு கொண்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை மாவட்டத்தில் SIR பணிகளுக்கு பிறகு 14,25,018 வாக்காளர்கள் நீக்கம். 40.04 லட்சம் வாக்குகள் இருந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 25,79,000 வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிப்பு. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் BLO-க்களை அணுகலாம் அல்லது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வாக்குச்சாவடி வாரியாக சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. அப்ரோச் பண்ணலாம். புக் யோர் BLO இருக்கு, EROs இருக்கு, இல்லைன்னா ஆன்லைன் கூட வழங்கலாம். அது போக நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடப்போம். ஒரு 2 வீக்கெண்ட் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடக்க போகிறோம். அதில் கூட அவங்க வழங்கலாம். சென்னை வாக்காளர்கள் பலர் தொகுதி மாறி இருக்கலாம். அவர்கள் விண்ணப்பித்தால் வாக்குரிமை கிடைக்கும். படிவம் எண் 6 பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் எனவும் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் பேட்டி. இவங்க தொகுதி மாறி இருக்கலாம். ராயபுரத்துல இருந்து RK நகர், அண்ணா நகர்ல இருந்து விருகம்பாக்கம் சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஆனா அப்போ அவங்க உள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம படிவம் 6 மூலமாக தான் கொண்டு வர முடியும். தட்ஸ் கால்ட் இன்க்ளூஷன் ஃபார்ம் 6. சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். வாக்காளர் பட்டியலில் மீண்டும் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. குஜராத் மாநிலத்தில் வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் 73,73,000 பேர் நீக்கம். SIR பணிகளுக்கு முன்பு வாக்காளர்களின் எண்ணிக்கை 5 கோடியே 8 லட்சமாக இருந்த நிலையில் 4 கோடியே 43 லட்சமாக குறைவு. விடுபட்டவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். திருவாரூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. இது ஆரம்பத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் கழகத்தை எதிர்த்து வந்திருக்கிறார்.
1 மாசம் பத்தாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் ஆரம்பமே சொல்லியிருக்கிறோம். அதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. நாளை மட்டும்தான் கரெக்டாக தெரியும். ஆன்லைன்ல பார்த்தா கரெக்டாக யார் வாக்கு விடுபட்டு இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் சேர்க்கறதுக்கான பணிகளை ஈடுபடுவோம். எஸ்ஐஆர் பணி மூலம் திமுக கனவு மண்ணோடு மண்ணாக போனது எனவும் போலி வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் தேவை என அதிமுக கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் கருத்து. தமிழகத்தில் ஒவ்வொரு பெயரிலும் 1,20,000 ரூபாய் கடன் சுமை இருப்பதாக அன்புமணி காட்டம். 4 ஆண்டுகளில் 20,000 கோடி ரூபாய் வட்டி அதிகரிக்கும் அளவுக்கு புதிய கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்தி 24-25 ஆண்டில் 62,456 கோடி ரூபாய் வட்டியாக செலுத்தியுள்ளது தமிழக அரசு. ஒவ்வொரு ஆண்டும் அதிக வட்டி செலுத்தும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் முதலிடம் எனவும் அன்புமணி விமர்சனம். மதவெறியை தூண்டி ஒரு இளைஞரின் உயிரை பறித்திருக்கிறது சங் பரிவார் கும்பல். பூரணச்சந்திரனின் உயிரிழப்புக்கு பாஜக, RSS, இதர சங் பரிவார் அமைப்புகள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என திருமாவளவன் காட்டம். மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை அகற்ற உருவாக்கப்பட்ட கூட்டணிதான் தேசிய ஜனநாயக கூட்டணி. டெல்லியை போல் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. இன்றைக்கு ஒரு மோசமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சி, மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான ஆட்சி, ஒரு குடும்ப ஆட்சி இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது. சிலர் வண்டியில ஆடிட்டு வராங்க, பாட்டு பாடிட்டு வராங்க, ஆனா நாம பெரிய பிக் பாஸ் என்று அவங்களுக்கு தெரியாது. தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய நயினார் நாகேந்திரன். ஆடிட்டு வர்றாங்க, பாட்டு பாடிட்டு வராங்க, மாசுங்காங்க, காசுங்காங்க, ஆனா நம்ம பெரிய பிக் பாஸ் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நிச்சயமாக சொல்லுகிறேன், தமிழகம் என்றைக்குமே தர்மம் சில நேரம் தூங்கும், அதர்மம் தலை தோங்கும். ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதை தமிழகம் பலமுறை நிரூபித்திருக்கிறது. தாவேக அரசியல் கட்சியே கிடையாது. விஜயை பற்றி திமுகவுக்கு கவலை இல்லை. திமுகவை தீய சக்தி என விமர்சித்த விஜய்க்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி பதிலடி. அதுக்கு அப்போதான் சொல்லிட்டேன், அவர் அரசியல் கட்சியே இல்லை, அவரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன். அவர் அரசியலுக்கு வரட்டும், தேர்தல் காலத்துக்கு வரட்டும், அரசியல் கட்சியாக வந்த பின்னாடி அவரை பற்றி பேசலாம். இப்போ பேசுறதுக்கு, அவரை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு இதே இல்லை, எந்த கருத்தும் இல்லை. நாங்கள் ஒரு பெரிய 75 வருஷம் அரசியல் கட்சி. நாங்கள் இப்போ தான் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தாவேகாவின் திருப்புமுனை எப்படி இருக்கிறது என்பதை நாடே பார்த்து வியக்கும் வகையில் அமையும். அடுத்த பொதுக்கூட்டம் எந்த இடம் என்பது விஜயை முடிவு செய்வார் என செங்கோட்டையன் பேட்டி. நாளை அவரிடத்தில் இன்றைய மாலை பேசிவிட்டு எந்த இடம் என்பதை முடிவு செய்வோம். தமிழகத்துக்கு அடுத்த வியூகம் என்னவா இருக்கும்? கூட்டணி கட்சிகள் எங்களை பொறுத்தவரையிலும் இந்த பொங்கல் முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய திருப்புமுனை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாடே வியக்கும். சென்னை அண்ணா சாலையில் இயங்கி வரும் BSNL அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து. 2வது தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான மின்சாதன பொருட்கள் எரிந்து சாம்பல். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 99,200 ரூபாய்க்கு விற்பனை.
சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,26,000 ரூபாய்க்கு விற்பனை. விவசாய நிலத்திற்கு மீன் கிடைப்பு பெற விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தட்கல் முறையில் விண்ணப்பித்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் கால அவகாசத்தை நீட்டித்து அறிவிப்பு. திண்டிவனம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் சொகுசு பேருந்து சென்டர் மீடியனில் மோதி விபத்து. 13 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து உருக்குலைந்து கிடக்கும் காட்சி. ராணிப்பேட்டை அருகே அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் படியில் தொங்கியபடி பயணித்த பள்ளி மாணவர்கள். பேருந்தை மடக்கி பிடித்து மாணவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்த காவல்துறையினர். சேலத்தில் புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க 8,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஆய்வாளர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். குற்றாலம் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அருவிகளில் குளிக்க அலைமோதும் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தீபம் ஏற்றி சாமி தரிசனம். திருநெடுந்தாண்டகத்துடன் கோலாகலமாக தொடங்கிய ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழா. சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்கு 3 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. ஸ்ரீரங்கம் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு பகல் 10 உற்சவம் வெகு விமரிசை. நம்பெருமாள் நீள்முடி கிரீடம், வைர அபயஸ்தம், முத்துமாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்து பக்தர்களுக்கு காட்சி. மார்கழி மாதம் அமாவாசையை முன்னிட்டு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் லட்சதீபம் ஏற்றி பெண்கள் வழிபாடு. கோயில் வளாகத்தில் நடைபெற்ற பரதநாட்டியத்தை கண் இமைக்காமல் கண்டு ரசித்த பக்தர்கள். புதுச்சேரியில் பிரபல ஜவுளி அங்காடி சார்பில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ. இளம் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கண்கவர் ஆடைகளை அணிந்து ஒய்யார நடை. They are